தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பழங்குடியினருக்கான வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேளாண் பொறியியல் இயந்திரங்கள் வழங்குதல், சூரிய மின் சக்தியுடன் இயங்கும் அரவை இயந்திரங்கள் வழங்குதல் மற்றும் அரியலூர் மாவட்ட இருளர் இன பழங்குடியின மக்களுக்கு முந்திரி சேகரம் செய்து கொள்ளும் உரிமைக்கான ஆணைகள் வழங்குதல் என மொத்தம் 1 கோடி ரூபாயில் 5 பழங்குடியின சங்கங்களுக்கு ஆணைகளை வழங்கினார். 32.95 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்கள், விடுதிகள் மற்றும் சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து ரூபாய் 138 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள விடுதிகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் அறைகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சிக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக, கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரோம். கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே மக்களை உயர்த்தும். பெரியார் ஈ.வே. ராமசாமி. சமத்துவத்துடனான சமூக முன்னேற்றமே நம் தமிழ்நாடு அரசின் உறுதிப்பாட்டின் மையமாக உள்ளது. இதன்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது இந்த மக்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சமூக பொருளாதார முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கும் பல முத்தாய்ப்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு கல்வியில் விளிம்பு நிலை மக்களின் பிள்ளைகள் சிறந்து விளங்க மெட்ரிக் கல்விக்கு முன்னும் அதற்கு பின்னும் கல்வி பயில மாணவ மணிகளுக்கு உதவித்தொகை, முனைவர் பட்டம் பயிலும் மாணவ மணிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம், முன் எப்போதும் இல்லாத அளவில் வெளிநாட்டில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 31 மாணவர்களுக்கு உதவி, முதன்முறையாக சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கு அகப்பயிற்சி எனப்படும் இன்டர்ன்ஷிப் வழங்கல், விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கர் தனித்திறனை வளர்ப்பதற்காக சிறப்பு பயிற்சிகள், இம்மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை நிலைநாட்ட சென்னை சமூக பணி கல்லூரியில் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் பற்றிய அறிவிப்பு. மேலும் பழங்குடியினர் மற்றும் புதிரை வண்ணார் இன மக்களுக்கான சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டு இவர்களின் அடிப்படை தேவைகள், பொருளாதார சமூக மற்றும் கல்வி தேவைகள் கண்டறியப்பட்டு வருகின்றன. விளிம்பு நிலை மக்கள் பொருளாதார ரீதியாக வலிமையும் அதிகாரமும் பெற்றிட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் மற்றும் தமிழ்நாடு பழங்குடியினர் பட்டியலினத்தவர் புத்தொழில் நிதி வழங்கும் திட்டம், இத்திட்டங்களுடன் CM Arise என்கிற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 35% மானியத்துடனும் 6% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்பட உள்ளது. மேற்குறிப்பிட்ட முத்தான திட்டங்கள் யாவும் விளிம்பு நிலை மக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட ஏதுவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலில் சீரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 393.74 கோடி ரூபாய் செலவில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் 82.52 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பேருந்து முனையங்களுள் ஒன்றான கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ரூபாய் 393.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமானது தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து முனையம் என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். சென்னை கோயம்பேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில்
தெற்கு நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் இப்புதிய புறநகர் பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பேருந்து முனையம் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் செறிவூட்டப்பட்டுள்ளது. இயங்குபடிகள், குடிநீர் வசதிகள், இருக்கைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள், பயணிகளுக்காக படுக்கை வசதி கொண்ட ஓய்வறைகள், ஏடிஎம் வசதி, அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்து அங்கு நிறுவப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்து பேருந்து சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது ரொம்ப பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா வசதிகளோடு இருக்குது. பயணிகளுக்கு டாய்லெட்லேருந்து, ரெஸ்ட் ரூம்லேருந்து, ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை திறந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி.